உட்காருங்க. அதுக்கு நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது ரெடி அநியாயமா இருக்கு. இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? போடி. இது அநியாயம், அக்கிரமம். இத கேட்பாரு யாருமே இல்லையா? சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடி இருக்கு. ஏண்டி அவனுக்கு 6 முட்டை எனக்கு 1/2 முட்டையா? சம்பாதிக்கிறது நானு, சாப்பிடுறது அவனா? என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. அக்கா மாமா கொடுக்கல. சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஏண்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசலையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? மாமா சூப் சூப்பர். மோந்து பாருங்க. பாத்தியாடி, உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான். நான் என்ன நாய் பரம்பரையா? இந்தாங்கம்மா, பழம் அறுத்தாச்சு. நீயே கொண்டு போய் வையுமா. அம்மாடி, உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சம்? ஏன் இதே அவனுக்கே வச்சிட? தானோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு தானே ஒண்ணு போட சொன்னேன், போடு. இல்லைங்க மாமா, உப்பு போட்டா அருவா இருந்துடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? உப்பு போட்டா உறவு அருந்துருமா? அதை கொண்டா எப்படி? ஓம் தனம் நமக, ஓம் லக்ஷ்மி நமக, நீ நமக, நான் நமக, நம்ம லவ் நமக. இப்போ 1 சைடு லவ் நமக, அப்புறம் டபுள் சைடு லவ் நமக. இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக, நாளைக்கு உன் புருஷன் நமக. குருவே, மணி 10:30 ராவுகாலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது. இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோன்னு நடக்கும். டேய், பூனைக்கு பால் கொடுத்தியா? வாத்தியாரே, நான் ரெடி. டேய், விடுடா. டேய், முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? என்ன வாத்தியாரே? போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா? மன்னிச்சுக்கிறேங்க. எங்க வாத்தியார் போறீங்க? மேலே பாடுறா. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியாரு. இவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். வாடி ஏன் கப்ப கிழங்கே, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே. வாடி ஏன் கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும். உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டிவில கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் இன்னும் வாத்தியாரா இருக்கும் பாரு, என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும். சார், குரல் இனிமையா இருக்கு, என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில், உடைஞ்ச வளையல், பனாமா பிளேடு, இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன். குரல் சுத்தம். பேரு என்னம்மா? பொருத்தமான பேர் தான். சார், சிவகவி பதத்துல தியாகராஜ பாகவத பாடின பாத்தெல்லாம் எந்த ராகத்துல பாட வேண்டும்? உன் பேர் என்னம்மா? சுசீலா. துதிலா. ஏமா என்னமா சொல்லிச்சது? என்ன சார் கேட்டீங்க? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா 10 காசாவது கிடைக்கும். வணக்கங்க. வாடகை தானே? இன்னும் 4 நாள்ல பழையங்கிட்ட கொடுத்து விட்டுருக்கானுங்களே. இன்னும் 4 நாளா? இன்னையோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஆமா, இப்படி குந்து இந்தாயா, இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டும் சொல்லி கொடுத்த. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. கரெக்டா?
தேனு வரமா? பாப்பா கவலையே படாத, 3 மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன். முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. கு 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 குரு கு 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 குமா. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாறாவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி, அழகுலையும் சரி, அடக்கத்திலையும் சரி, அவ ஒருத்தி தான். சார், ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதான் லேட் சார். நீ லேட்டா வந்தா என்ன, ஃபாஸ்டா வந்தா என்ன, நீ வந்தாலே போதுமே. சார், எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க, நீங்க சாப்பிடுவீங்கல்ல? என்ன அப்படி கேட்டுட்ட? உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன். இன்னும் பால் பாயசம் வேண்டாம் நான் சொல்லுவேன். தனலட்சுமி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடி இருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. தனலட்சுமி, உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா? என் இதயத்தையே தொலைச்சு வச்சிருக்கேன். நீ அங்கேயே இரு. தாயின் மணி கொடி பாரீர். பாருமா, தாயின். ஐயோ, என்ன பண்ற? உங்களுக்கு என்ன போச்சு? காலையில எந்திரிச்சிருந்து அது போட்டா உங்க இதயத்திலயும் உங்க போட்டா அது இதயத்திலயும் மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? 6 மாசத்துல இந்த பொண்ணுக்கு ஒரு தாலாட்டையும் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்கறனா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருன்னு சொன்னார்ல. இன்னையோட 1 மாசம் ஆச்சு. பாத்ரூம் கதவு பூட்டிட்டாரு. அதனாலதான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்க. நீ பாடுமா. கீர்த்தனையா? என்ன கீர்த்தனை? தாயின் மணிக்குடி பாரீர். அது கீர்த்தனையா? இல்லடா, தெரியாம போது வெச்சுக்கோமே. நீ பாடுமா. தாயின் மணிக்குடி பாரீர். பாடுமா. என்னடா இது விட்டு விட்டு பாடுது? விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம். வேலையை கவனி வாத்தியாரே. டேய், நீ என்னையே எல்லாம் தனி பாடுகாவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் கோரஸ் தான். வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குன்னு ஒருத்தன் இங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கனே, யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேத்து எதுல விட்டேன்? தாய் குளங்களே, நேத்து வாத்தியார் சம்பள பணம் கொண்டாட சொன்னார, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்து இருக்கிறோம். ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா? ஏமா, பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறிய? அதைத்தான் எடுக்கிறோங்க. எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாய்த்து கட்டி இருக்கீங்க? தாய்த்து இல்ல சார், நோம்பு கயிறு. இது எது கட்டுறது? அவங்க உங்க புருஷன் நல்லபடியா இருக்கணும் தான். புருஷனா? அப்ப நீங்களே ஏன் கட்டி இருக்கீங்க? நினைச்சாரே கல்யாணம் கத்துக்கணும் தான். ஓ அப்படியா? யார் யாரு யார் யார நினைச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தர சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. யாரு? கமலஹாசன் தான். அது சரி. நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்தை பையன். அத்தை பையனா? வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் என் புருஷன் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறதில்ல. அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார். இத பாருமா, இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. என் இதயத்தை ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு. நீங்க ஒண்ணு, நான் எதிர் வீட்டுல இருக்கிறவரை சொன்னேன் சார். அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு. நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம்? அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ? வணக்கம் சார். ஆமா, மகாலட்சுமி நோம்பா? கயிறு கட்டிருப்பிய? உக்காரு. பெரிய கயிறா கட்டி இருக்கிறத பார்த்தா
யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது. தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே. எனக்கு வெக்கமா இருக்கு சார். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. கத்திரிக்காய் ஊத்தினா கடத்துறதுக்கு வந்தானே ஆகணும். நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் தெரியுமா? எங்க உதவ கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம். தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா. வேற ஒண்ணும் இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு, அவ்வளவுதான். அவன் வாபஸ் வாங்கிட்டானா உங்களுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்கு. டேய், இப்படி செஞ்ச எப்படி? எப்படி? நம்ம வீட்டுல இருக்கிற லட்சுமிபதி, ஆமா, அவரை வச்சு தனலட்சுமி மாமாவை 2 தட்டு தட்டணும்னா அவன் துண்ட காலம் துணிய காலம் ஓடிடுவான். அப்புறம் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்க வேண்டியதா? எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு, ஆனா அடி ஆளு மாதிரி விடாம பாத்துக்கணும். நான் இவன் மேல ஆசைப்பட்டு என் ஊருக்கு போகாம இருந்த பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். படிப்பா பொல்லாத படிப்பு சார், மனசு வேணும் சார். அவன் படிச்சுட்டு என்ன பாடுபடுறான்னு எனக்கு தெரியாது. எதுக்கு சார் படிக்கிறது? எதுக்கு சார் படிக்கிறது? நான் எழுத்து தெரியணும்னு. என் பேர் லட்சுமிபதி, நான் இங்கிலீஷ்ல போடுவானே சார். நான் படிக்காதவன் தான், முட்டாள் தான், ஒத்துக்கிறேன். அத சொல்ல இவ யாரு சார்? நரி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இவ என்ன பார்த்து கேக்குறா, நீ படிக்கல, நீ வேலை வெட்டிக்கு போல, அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு. என்ன சார் நியாயம்? தெரியாம தான் கேக்குறேன், என்ன சார் நியாயம்? என்ன சார் இது? எனக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க போயிருந்தீங்க? என்ன சமாச்சாரம்? எனக்கு படிப்பு இல்லையா, வேலை வெட்டி இல்லையா, அதான் என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பொறுமை பொறுமை. யார் அப்படி சொன்னது? அதான் சார் எங்க அக்கா பெத்து வச்சிருக்கால ஒரு குட்டி பொக்கிஷம், அவரை இன்னைக்கு பார்த்தேன். அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அட என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க? அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. அட என்ன விடுங்க சார், அப்புறம் பேசிக்கோ. ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட். இத படிச்சிட்டு தான் இந்த குதி குதிக்கிறீங்களா? ஆமா, நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா? குழப்பாதீங்க சார். நாளையில இருந்து நீங்க பிஏ. பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ். இதில் வார்த்தைகள் பருமனாகலாம், இழைக்கலாம், தேயலாம், அல்லது பிற மொழி வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம். உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உருமாறி அம்பட்டன் மாறாவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்பர்ஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணா பொருள்கள் மட்டும் இல்ல சார், வார்த்தைகளும் தேஞ்சிடும். இப்பதான் புரியுது இந்த பெஞ்ச நீ ஏன் இத்தனை வருஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓசியில தேக்கிற மாசம் மாசம் ஃபீஸ் கட்டல எவன்டாவ சொல்ல மாட்டீங்க? டேய், ரெகுலர் காலேஜ்ல கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனதுனாலதான் இங்க டியூட்டர் காலேஜுக்கு வந்திருக்கீங்க. இங்க கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனீங்க, உங்களுக்கு செத்த காலேஜ்ல கூட இடம் கிடைக்காது, ஜாக்கிரதை. சார். எவன்டாவ? என்னப்பா போன் வந்து ஹலோ, என்ன சார் உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே. என்னது, ஏன் குரல் மாறி போச்சா? பின்ன இருக்காதா? தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி 1 லிட்டர் எருமை பால் சாப்பிட வேண்டியிருக்கு. என்னது, என்னோட 2வது சம்சாரத்துக்கு 3வது பிரசவம் ஆகி போச்சா? ஏன்பா உனக்கு என்ன நம்பர் வேணும்? கோஷாஸ்பத்திரியா? இது டியூட்டோரியல் காலேஜ். போன வை, முடிக்காத வைடா. ஹலோ, வாயா சங்கீத பூஷணம், எங்க ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கம் காணோம். சௌக்கியமா இருக்கிறியா? நல்ல சௌக்கியம் சார். நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி. அதனால என்ன, எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சுருக்கமாக சொல்லிடுறேன் சார். சார் அவங்க அக்கா பொண்ண லவ் பண்ணாரு. அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அட பாவமே, படிக்கலைங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா? அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா? நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்ப சார், இவர் அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, ஐ எம் சாரி. சொல்லு. இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும். கரெக்டான இடத்துக்கு தான் நீ இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிற. இந்த காலேஜ்ல படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ, நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு. அதை இடிச்சு தான் நான் டியூட்டோரியல் காலேஜ் கட்டி இருக்கிறேன். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க தான் 1வது படித்தவர்கள் பிஏ எழுதலாம்னு போர்டு போட்டிருக்கீங்களே, 8வதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ். பட்
பகல்பூர் இருக்குதே, தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா? தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ். கேட்கலாமா? அதெல்லாம் எடுத்து வாங்கிடுவாரு சார். காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலே ஞானம். அப்படியா? எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் குவெஸ்டன். காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கிமுலியா கிபிலியா? துப்பாக்கியில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குவெஸ்டன். உலகத்திலே பெரிய முட்டை எது? யானை முட்டை. உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு பிஏ. உன்னோட சிவார்சி. Get out! துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை. தகுதிகள்: திடகாத்திரமான உடற்கட்டு, உயரம் 5.5 அடிக்கு மேல், படிப்பு தேவையில்லை. ஓகே. சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம். விவரங்களுக்கு அறை எண் 19, ஹோட்டல் அவுரங்கசீப். உங்களுக்கு என்ன ஒரு வேலை, அதுவும் துபாயில. நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா, ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க. ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க. இந்த பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க, இடத்த காலி பண்றேன். பாரமா? பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால என் காரியமோ, என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேருக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது. நீங்க தானே சிவராமன்? அதேதான் சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா? போஸ்ட் உமன். என்ன சார், எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா? ஆனா நீங்க ஒண்ணு வழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கேட்டு எழுதியிருந்தேன். என்ன பதில் போட்டிருக்கா? வழக்கமா வர்ற மாதிரி இல்லைன்னு பதில் வந்திருக்கோம். தள்ளி நிலை 2க்கு வித்தியாசம் தெரியல. என்ன டாக்டர், பிறகுக்கெல்லாம் வைத்தியம் பண்றீங்களா? உனக்கு எப்ப பார்க்க ஆரம்பிச்சுனா அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு. வலது முன்னங்கால்ல 6 விரல் இருக்கு. இது 2 இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர். 5 ரூபாய் வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற. டேய், நான் யாரா டாக்டர்? நீ யாரா கம்பவுண்ட்? நான் உனக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? முதலாளி. நேபாளல 10 இயர்ஸ். ஐயோ போக சொல்லு. டேய் போடா. 5 ரூபாய் போடு, போக சொல்லு. போடா. என்ன டாக்டர், வெளிய கிளம்பிட்டு இருக்கீங்க? உள்ள கிளம்பிட்டு இருக்கேன். பாக்க எப்படி தெரியுது? அவர் எப்படி இருக்காரு? உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. உன்னெல்லாம் நாய் வளர்க்கலன்னு எவன் ஆளுதான்? நாயை விட்டு பிராண்ட விட்டுறது, அப்புறம் எப்படி இருக்காருன்னு குசலம் விசாரிக்கிறது. கோச்சுக்காதீங்க டாக்டர். அதுக்கு இல்லம்மா, உன் நாய் எப்படி இருக்கிறத வச்சு தானே நான் முடிவு எடுக்க முடியும். நாய் கிடைச்சதா? நாயா அலைஞ்சதுதான் மிச்சம். அவன் பெரிய கொலம்பஸ். நான் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அவன் பேர் ராஜாவா, ஊர் பாம்பேவா. அவங்க அப்பா பெரிய தொழிலதிபரா, பாம்பேல MBA வரைக்கும் படிச்சிருக்கானா. இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியரா இருக்கானா. நாய்க்கு உண்டான சேஷ்ட அத்தனையும் இவன் உடம்புல ஏறி போச்சு. டாக்டர், இப்ப என்ன பண்றது? நான் எங்கேயும் கிடைக்கலையே. அதுக்கு நான் என்னமா பண்றது? நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க 2 பேரும் ஒரு பாட்டு பாடி பழகி இருக்கணும். இப்ப நாய் காணாம போனோம்னே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புன்னு ஓடி வந்திருக்கும். நான் அப்படி பழக்கலையே டாக்டர். அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க. மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு. நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்குமே. அது இல்ல டாக்டர், 100 நாய்க்கு நான் எங்க போவேன்? கார்பரேஷனுக்கு போமா, அங்க இருந்து 4 ஆளை கூப்பிட்டுக்க, தெரு போய் நாய் புடி. அதுக்காக 100 நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல. 1-2 குறையலாம். இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான். என்ன டாக்டர், என்னோட நாய் குரல் மாதிரி இருக்கு? நாய்தாமா, இவன் தான் குறைக்கிறான். ஒரு நாய் தானே இவனை கடிச்சது. போய் நாயை கண்டுபிடி. சரி டாக்டர். எங்கிட்டே வா, அந்த கட்டிங் பிளேயர் எடு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். 40 வயசுக்கு மேலதான் நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க. இவனை நாய் கடிச்ச உடனே அந்த குணம் வந்துருச்சு. அப்படியா? பாலை கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான். போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான். நல்ல வேளை வால் இல்ல, ஆட்டல. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். ஆமா, ஆகாரம் என்ன கொடுக்குறீங்க? ஆகாரமா?
காரமே சாப்பிட மாட்டேங்கிறான், அப்புறம் எங்க ஆகாரம்? வழக்கம் போற பண்ணு போற பிஸ்கட் பால் தான். ஐயோ, உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுமே. போயிடுமா? போயாச்சு. அவன் சாக போறாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பற்றுதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான். குட் மார்னிங். வாங்க. குட் மார்னிங் சொன்னா திருப்பி சொல்ற பழக்கமே இல்லையா? சரி, மார்னிங் குட். ஐயோ பாவம், தான் சாக போறோங்கிற விஷயம் தெரியாம குறும்பு செய்றேன். இப்ப கூட அந்த நாய் தும்மி இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, வலிதான் இன்னும் குறையல. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை இருந்தா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஏதாவது வேணுமா? ஆமா. என்ன வேணும்? கமர்கட்டு, எள்ளுருண்டை. அது எங்க கிடைக்கும்? அத்திப்பட்டியில. அப்படி ஒரு இடம் பாம்பேல இருக்கு? பாம்பேனா பாம்பேல இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி. சரி, ட்ரை பண்றேன். ஆமா, நீங்க மெட்ராஸை சுத்தி பார்த்திருக்கீங்களா? இல்லையே. ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நான் அழைச்சிட்டு போறேன். வாங்க. ஆமா, முதல்ல அந்த கால்ல நோண்டினீங்க, இப்ப நாய் இந்த கால்ல நோண்டுதுன்னு நினைக்கிறேன். அம்மா. உங்களுக்கு மாங்கானா பிடிக்குமா? ஐயோ, ரொம்ப பிடிக்கும். இருங்க, பறிச்சு தரேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற டாக்டர் கிட்ட பாருங்க. நான் இப்பதான் முத உங்க ஆஸ்பத்திரிக்கே வர்றேன். இனிமே அடிக்கடி வருவீங்க. சாரி, மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி. ஆல்ரைட். உங்க உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். அவசரமா ஒரு 200 ரூபாய் வேணும். இது என்ன ஆஸ்பத்திரி நினைச்சா இல்ல வட்டி கடை நினைச்சியா? நீங்க ஒண்ணும் சும்மா கொடுக்க வேணாம். வாட்ச கட்டாதப்பா, அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டேன். என் உடம்புல எவ்வளவு வேணாலும் ரத்தம் எடுத்துங்க. நீங்க பிரியப்பட்டா உங்ககிட்ட இருந்து நாங்க ரத்தம் எடுத்துக்கணுமா? அப்படி சொல்லாதீங்க டாக்டர். ஒரு மான பிரச்சனை, எனக்கு 200 ரூபாய் ரொம்ப அவசியம் தேவை. என் உடம்புல ஓடுறது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ரத்தம்ங்கறியா? ஓகே நர்ஸ், ஒரு சந்தன போட்டுக்காரர் அனுப்புறேன். 200 ரூபாய்க்கு தேவையான ரத்தத்தை எடுத்துட்டு அவர் இங்க அனுப்புங்க. உள்ள போ. டாக்டர் டாக்டர், என்னடா பஞ்சா பறந்துட்டு வர்ற? மாலாவுக்கு அடிபட்டுருச்சு, ஒரே ரத்தம். ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். எந்த ஆஸ்பத்திரிடா? இந்த ஆஸ்பத்திரியில தான். நாசமா போனவங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கலையா? வாடா. ஐயோ, அடி கண்ணா பின்னான்னு விழுந்திருக்கு. ஏண்டா, உன காதலிக்கு சொன்னா விழுந்து கடிச்சிருக்கியாடா? இல்ல டாக்டர், மேலே இருந்து கீழே விழுந்துட்டா. அடியை பார்த்தா கீழே இருந்து மேல விழுந்த மாதிரி தெரியுது. ரத்தம் ரொம்ப தேவைப்படும் போல இருக்கு. என்ன குரூப் ரத்தம்னு தெரியல. ஓ பாசிட்டிவ். ஆஹா, நீ தாண்டா உண்மையான காதல. காதலியோட ரத்தம் கூட என்ன குரூப்னு தெரிஞ்சு வச்சிருக்கியே. சரி, ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கான்னு பாப்போமா? நர்ஸ், அட்டெம்ப்ட் தி பேஷண்ட். நர்ஸ், ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கா? இப்போ ஒருத்தர் அனுப்பியிருக்கீங்களே, அவரோட குரூப் கூட ஓ பாசிட்டிவ் தான் டாக்டர். அப்படியா? இமிடியேட்டா அந்த பேஷண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வாங்க. மான பிரச்சனைக்காக ரத்தம் கொடுக்க வந்தீங்க. அந்த ரத்தம் இமிடியேட்டா ஒரு பேஷண்ட்க்கு தேவைப்பட்டது. உடனே கொடுத்துட்டு இருக்கோம். டாக்டர், நான் இப்பதான் முத ரத்தம் கொடுக்குறேன். அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? ஓ, பார்க்கலாமே. ரொம்ப நன்றிங்க. வாங்க. இவங்க தான் நீங்க ரத்தம் கொடுத்த பேஷண்ட். ரத்தம் இல்லாம இவ்வளவு அழகா இருக்காங்க. டேய், என்ன திமிரா? ரத்தம் கொடுத்துனாச்சுன்னு காட்ட வந்தா முகத்தை ரசிக்கிறேன். அப்பாடா. டேய், இது என்ன தண்ணீர் பந்தலா? எதிர மேல. இப்ப எதுக்கு நீ உட்கார்ந்த? கண்ணு முடிச்ச உடனே சொல்லிட்டு போலான்னு. அவங்க கண்ணு முடிக்க மாட்டாங்க, மயங்கி இருக்காங்க. மயக்கமாவா இருக்காங்க? மயக்கிற மாதிரில இருக்காங்க. ஏய் போட்டோ கடை, நீ ரொம்ப பேசுற. உன்னை குப்புற போட்டு இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு வெறும் தோலோட தான் இருப்போம். போடா போயா. டேய் பட்டிக்காட்டான், இவ கண்ணு முடிக்கும் போது எதிர்பட்டில தான் நீ படுத்திருக்கணும். போங்க. ஏன் டாக்டர்? ஏன் டாக்டரா? நான் யாரா? நேபாள்ல 10 years. டாக்டர். அந்தம்மா. டாக்டர். Wait. Slowly.
எனக்கு என்னாச்சு? அது ஏமா கேக்குறேன்? நீ ராஜா வெளியே போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி உன் உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா போயிடுச்சு. இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறன்னா அது காரணம் யார் தெரியுமா? யார் டாக்டர்? நம்ம ராஜாதான். டாக்டர் சும்மா இருடா. தியாகத்தை சொல்ல விட மாட்டேங்கிறான். அவ்வளவு அடக்கமான பையன். அவன் தாமா ரத்தம் கொடுத்து காப்பாத்தினான். இஸ் இட் இல்ல, இட் இஸ். ரத்தத்தை நேரடியாவே பாய்ச்சறேன்னு சொன்னா மெடிக்கல் ரீதியா அதெல்லாம் முடியாது, டியூப் வழியா தான் பாய்க்கலாம்னு சொன்னேன். டாக்டர், என்னால எந்திரிச்சு நடக்க முடியுமா? முடியுமே. நடக்கலாம், ஓடலாம், ஆடலாம், பாடலாம். டேக் ரெஸ்ட். நெக்ஸ்ட். டாக்டர், எனக்கு நாய் கிடைக்குங்கிற நம்பிக்கையே போச்சு. அப்ப இவனும் பொழைப்பானுங்கிற நம்பிக்கை? அப்படி சொல்லாதீங்க டாக்டர். என்ன உங்க வீட்டுல பிரியாணியா? அது எப்படி உங்களுக்கு கை தெரியும்? மணக்க தின்றுக்கிறியே. என்ன திமிரு இருந்தா நீ பிரியாணி பண்ணி திம்ப. எப்படி இருந்த பையன் சிக்கன் ஆயிட்டா உனக்கு சிக்கன் பிரியாணி கேக்குதா? அவருக்கு பிடிக்குமேன்னு. இவனுக்கு பிடித்தது பிடிக்காது, தெரிந்தது தெரியாது, அறிந்தது அறியாது, அனைத்தும் நீ அறிவாயோ? அறிவோம் டாக்டர். டாக்டர், நானும் இவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக உங்க பழக்க காதல்ல வந்து முடிச்சிருக்கு, அப்படித்தானே? சொல்லேண்டா. அப்படிதான் டாக்டர். நீயும் சொல்லேம்மா. ஆமா டாக்டர், ஆண்களையே வெறுத்துட்டு இருந்தேன்னா முதல்ல இவரையும் வெறுக்கத்தான் செஞ்சேன். அடிக்கடி இவரை பார்க்க வந்ததுனால இவரோட பழக வேண்டியதாயிடுச்சு. இவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர், நான் சாக போற விஷயம் தெரியாம என் உயிரை காப்பாத்துறதுக்காக எனக்கு ரத்தம் கொடுத்தாரே, அதை என்னால எப்படி மறக்க முடியும் டாக்டர்? இவன் கொடுத்த ரத்தம் தானே? இது வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணிருந்தேன். இப்போ என் மனசை மாத்திக்கிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்டா போதுமா? டாக்டர், எனக்கும் சம்மதம் தான். உன்னை பத்தி இல்லடா, உங்க அப்பா அம்மா அவங்கள பத்தி கவலை இல்ல. ஏன் மண்டை போட்டாங்களா? இல்ல, நான் கல்யாணம்னு ஒண்ணு செஞ்சுக்கிட்டாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, இவங்க அம்மா அப்பா? உங்க அப்பா அம்மா மாதிரியே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. என் அம்மா அப்பா என் கூட இல்ல, வெளியூர்ல இருக்காங்க. நான் உடனே அவங்கள புறப்பட்டு இங்க வர சொல்றேன். அது சரி, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு முன்னாலே வச்சுக்குவோம். வேண்டாம் வேண்டாம், எங்க வீட்லயே வச்சுக்கலாம். ஆடம்பரமா இல்லாம சிம்பிளா இருக்கட்டும். கங்க்ராச்சுலேஷன். நீ போய் உடனே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. நான் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு உனக்கு போன் பண்றேன். டாக்டர், கொஞ்சம் வாங்க. டாக்டர், எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். பின்ன உன் உடம்புக்கு சிறுத்த சந்தேகமா வரும், என்னன்னு சொல்லு. இல்ல, எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்காது இல்லையா? உன் நாய் கடிச்சு 40 நாள் முடிஞ்சு போச்சு. இவனுக்கு நான் கொடுத்திருக்கிற மருந்து இன்னும் 40 நாய் ஒன்னா சேர்ந்து கடிச்சா கூட ஒண்ணு ஆகாது. சந்தேகப்படுறியா? வா. சந்தேகமா? நிரூபிச்சு காட்டுறேன். ராஜா, தண்ணி குடிப்பா. ஏய், பாத்தியா? முன்ன எல்லாம் தட்டுல ஊத்தி நக்கி குடிப்பா, இப்ப டம்ளர்லயே குடிக்கிறான். பாத்தியா? நான் நினைக்கிறேன் உன் நாய்க்கு அந்த ஹைபிஸ்கஸ் ரோசா சிரஞ்சியாங்கிற நிமோனியா வேதி இல்ல. அப்படியா? ஆமா, சந்தோஷமா போ. தேங்க்யூ டாக்டர், போயிட்டு வரேன். பாய் டாக்டர். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் டாக்டர். என் மூச்சு நின்று ஒரு கையேடுறா. ஆமா, எங்க அப்பா அம்மா வர சொல்ல வேண்டாமா? வர வேண்டாம்னு சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட வரேன்னு தந்தி கொடு. உனக்கு வேற அப்பா அம்மா இங்க செட்டப் பண்றேன். செட்டப்பா? இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? ஒரு பொய்யாடா சொல்லிருக்கோம், எத்தனையோ சொல்லிருக்கோம். தெரிஞ்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்குள்ள அவ கழுத்துல தாலி ஏறிக்கும்ல. என்னையா ஒரு வாரமா ஆளை காணோம்? மொட்டை போடலான்னு திருப்பதி போயிருந்தேன். பின்னையே அடிக்காம வந்துட்டேன். சகனம் சரியில்லை, திரும்பி வந்துட்டேன். என்ன சார், வழக்கமா திருடங்க போட்டோ வச்சிருப்பீங்க, இப்ப நாய் போட்டோ வச்சிருக்கீங்க. இந்த நாய் ஒரு ஆளை கடிச்சிட்டு காணாம போயிடுச்சு. அந்த ஆள் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்காரு. இந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த நாய்க்கு நாக்குல மச்சமும் வலது காலில் 6 விரலும் இருக்கான். இதை வச்சு எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிச்சாச்சு. இந்த நாயை நான் ஒரு இடத்துல பாத்திருக்கேன். எங்க? டாக்டர் டென் சொங்கப்பாவோட ஆஸ்பத்திரியில. வாங்க போலாம். ஐயரே, தாலியை மாப்பிள்ளை கூடியா குடுக்கிற போக்கு பார்த்தா தாலி நீ கட்டிட்டு போட்டிருக்க. ஒரு நிமிஷம், பொண்ணோட அம்மாவை தோப்பனாரும் வரலைய, எப்படியா தாலி கட்டுறதே? டேய் வாடகை, மண்டையில ஒரு எத்தனா தோப்புக்குள்ள போய் தோப்பு கட்டணும் போகணும். என்ன டேய், தோப்பனாரை பத்தி நீ பேசுறியா? அவர் சொல்றது நியாயம் தானே. எங்க அப்பா அம்மாவுக்கு தந்தி கொடுத்துருக்கேன், இப்ப வந்துருவாங்க. வந்தா இன்னொரு நாளைக்கு கட்டிக்கலாமா? எங்க அவசரம் புரிய மாட்டேங்குதே. அதுக்கு இல்ல, உன்னுடைய அம்மா அப்பா வந்த உடனே ஆரம்பிக்கலான்னு. அதுக்கு நீங்க கவலைப்பட வேணாம். இத பாருமலா, உங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்கு நமக்கு உண்டு. ஐயரே, இப்ப நீ தாலியை குடுக்கல, அப்புறம் நேபாள் முறையில் நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். ஏடா அறுவாடை அறுவாதுக்கு அங்கெல்லாம் ஐயர் நடுமண்டையில் நச்சு 3 வெட்டு வெட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணமா. குடிங்க தாலி. கட்டிமாடா கட்டிமாடா கட்டிமாடா. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபஹே சஞ்சீவன சரதாம் சதாம் தானியம் தனம் பத்ரலாபம் சரதம் சரதீர்க்கமாயோ ஓம் சலோ விதா. எல்லாரும் அச்சதை போடுங்கோ. வரோ தேவராட்சதி பொண்ணு மாப்பிள்ளை எழுந்துங்கோ.
மாதிரி நாயோட நுழைஞ்சிருக்காங்க. அண்ணே நம்ம நாயினே. அமுக்கு. நீங்க நாய் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, இந்த நாயான்னு பாருங்க. ஆமா, இது என் பிரவுனி தான். இத்தனை நாள் இது எங்க இருந்துச்சு இன்ஸ்பெக்டர்? டாக்டர் டென்ஸ் உங்கப்பாவோட ஆஸ்பத்திரியில கட்டி வச்சிருந்தாங்க. அந்த டாக்டரை தேடிட்டு இருக்கேன், காணோம். இன்ஸ்பெக்டர் இவர்தான் டாக்டர் டென்ஸ் உங்கப்பா. சும்மாரா எட்டப்பா. இன்ஸ்பெக்டர் நாயை கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க கடமையில் நீங்க கரெக்டா இருக்கிறீங்க. முடிஞ்சா பாரத ரத்னா பட்டம் வாங்கி கொடுக்க நான் முயற்சி பண்றேன். இப்போ நீங்க போலாம். ஜோக்கர் நாயை பிடிச்சு போய் கட்டறா. கம் ஆன் மை டாக், கம் கம் கம். டாக்டர், என் நாயை நீங்களே கடத்தி வச்சுக்கிட்டு ஏன் இப்படி நாடகம் ஆனீங்க? கடத்திட்டு போனது மட்டும் இல்ல, இவனை உன் நாய் நகத்தால லேசா கீறிச்சு. அதை கடிச்சுதான் பொய் சொல்லி எவ்வளவு அழகா டெவலப் பண்ணிட்டாரு தெரியுமா? ஏய் முள்ள பண்ணி தலையா, அப்படி பார்க்காதே மாலா. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ இவன் உன்னை லவ் பண்ணிட்டான். ஆனா நீயோ இவனை லவ் பண்ணல. ஒன் சைடு லவ். வாட் யூ டு? ஒருதலை ராகத்துல ஹீரோவுக்கு ஏற்பட்ட நிலைமை இவனுக்கு ஏற்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டேன். சொல்லேண்டா. ஆமா மாலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா உண்மையில வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம்தான். சார், ஐயோ, ஏய் இது சந்தன போட்டுக்கார இங்க எதுக்குடா வந்தான்? தெரியலையே. யாரே நீ? போட்டோகிராஃபர். கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கணும்னு நாளை சொன்னாங்க. கட்டின பிறகு வரேன். போட்டோ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போயா. சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய் தள்ளியா? டேய் போடா, அவரை தள்ளியா என்ன போட போயா? டேய் அம்மா நீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? உடம்பு கொண்டு இல்லையே? நீ யாரையா என்ன பத்தி விசாரிக்க? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு தெரியும். ஒரு முறை நீங்க ஹாஸ்பிடல் அடிபட்டு கிடந்தப்போ நான் தான் ரத்தம் கொடுத்தேன். டாக்டர், இவர் ரத்தம் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. சும்மாவா கொடுத்தான்? 150 ரூபாய் பணம் கொடுத்தல. நிறுத்துங்க. இப்படி பொய் மேல பொய் சொல்லி என்ன ஏமாத்துறீங்கல்ல? மாலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா உண்மையில வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம். மாலா, அதான் உண்மை வெளிமிட்டில. போடடே. மாலா, லேட் ஆயிடுச்சுமா. பஸ் 2 இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருந்தா சரி. என்ன மாப்பிள்ள முகத்தையே காட்ட மாட்டேங்கிறாரு? காட்டுப்பா, மேட ஆசைப்படுறாங்கல்ல. நீயா? ஏமாந்துட்டமா, ஏமாந்துட்ட. இவர் உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா. அத்திப்பட்டியில இருக்காளே உன் அத்தை, அந்த சொத்தையோட மக முத்துராசா. சுத்த பட்டி காட்டா. பட்டி காட்டானா? MBA படிச்சிருக்காருன்னு டாக்டர் சொன்னாரு. ஐயோ, இதுவும் எங்கள் திருவிளையாடல்களில் ஒன்று. எப்படியாவது நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து. போதும் டாக்டர், போதும். இப்படி வேடிக்கையா பேசி என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்களே. போயும் போய் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமா? கூப்பிட இவன் அப்பா அம்மாவ. நாங்க தான் அப்பா அம்மா. நீங்க இவன் அப்பா அம்மாவா? யார ஏமாத்த பாக்குறீங்க? மன்னிப்போ மறப்போ, நாங்க தான் இந்த செங்கண்ணனை வாடகைக்கு செட்டப் பண்ணோம். டேய் குட்டி வழி ஆகி போச்சு, மரியாதை ஓடி போயிரு. இது என்ன தயாடா? வாடா. மணி ஆர்டர் பண்றேன். மாலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் எல்லாம் நிஜம். என்ன நம்பு. எப்படிங்க நம்ப சொல்றீங்க? இப்படி கேவலமா பொய்யெல்லாம் சொல்லி என் கழுத்துல தாலிய கட்டிட்டு இப்ப என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசமும் நிஜம்னு சொல்றீங்களே. பெத்த அம்மா அப்பாவே மாத்துற நீங்க என்னையே மாத்த மாட்டீங்க. நோ, யூ ஆர் a cheat. யூ ஆர் a liar. நான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன். I can't live with you. இவன் கூட சேர்ந்து வாழணும்னு நீ நினைச்சா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க அத்தை. சத்தியமா இவதான் உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் இவளை மனசார விரும்புறேன். நீங்க என் கண்முன்னால நிக்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அதான் போக சொல்லிட்டல்ல, போங்க. எப்படி வாழாம போறாங்கறத நான் பாக்குறேன். கழுத்துல தாலி கட்டிட்டான்ல, இவங்க 2 பேரையும் நான் வாழ வைக்கிறேன். டேய் வாடா. போயா. போகாம இங்கே இருக்க போறாங்க.